அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறுகதை 20 ரூபாய். ஜிஎம் ரிஷிகா திருவிக்கா பேச்சு பயிலரங்கம். இன்றைக்கி நம்ம கதையில் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் இருக்கார். அவர் வந்துட்டு ரொம்ப ஏழை. அவருக்கு வந்துட்டு ஒரு பையன், வீட்டில் அவர் ஒய்ஃப் இருப்பாங்க. ஆனால் அந்த வீட்டில் வந்து சாப்பிடக்கூட அவருக்கு சரியான வேலை எதுவும் கிடையாது. சாப்பிடக்கூட அவங்களுக்கு சாப்பாடு இல்லை வீட்டில் இந்த மாதிரி சொல்கிறாங்க. பையன் வந்து பசிக்குதுப்பான்றான். வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறாரு, ஒரு கடைக்கு போகிறாரு. கடைக்கு போய் அது ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி இருக்குது. அங்கே உள்ளே போய் இருக்கிறதுலே விலை கம்மியானதாக பார்த்து, ரொம்ப கம்மியான விலையில் இருக்க ப்ரெட்டு, கம்மியான விலையில் இருக்க பன்னு, கம்மியான விலையில் இருக்க பிஸ்கெட்டு, இந்த மாதிரி பார்த்து ஒரு 4 ஐட்டம் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாரு. வச்ச உடனே பில் போடுற கேஷ் கவுண்டரில் இருக்கிறவர் எல்லாத்தையும் பில் போட்டு, எவ்வளோங்கய்யா அப்படின்னு கேட்குறாரு. 40 ரூபா ஆச்சு அப்படின்னு சொல்கிறாரு கேஷ் கவுண்டரில் இருக்கிறவர். இவர் பர்ஸ் எடுக்கிறாரு. அதுவே பிஞ்சு போய் பழைய பர்ஸு. அந்த பர்ஸில் தேடினா வெறும் $20 தான், அதாவது 20 ரூபா தான் வச்சுருக்காரு அவர். சரின்னு சொல்லிவிட்டு இவர் முழிக்கிறாரு. என்னடா பண்ணலாம், வாங்கலாமா வேண்டாமா? சரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், 20 ரூபாய்க்கு பொருள் எடுத்துருங்க, என்கிட்ட 20 ரூபா தான் இருக்குது, 40 ரூபாய் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் இவருக்கு பின்னாடி ஒருத்தர் நின்று பார்த்துட்ருக்காரு. அவரும் பில் போட நிற்கிறாரு. இவருக்கு பின்னாடி இருந்தவர் நைஸாக என்ன பண்ணுறாரு, அவர் பாக்கெட்டில் ஒரு 20 ரூபாய் எடுத்து சைலண்ட்டாக அப்படி உள்ளே போட்டு விட்டுடுறாரு. அதை கேஷ் கவுண்டரில் இருந்தவரும் பார்த்துட்ட உடனே இப்போ பின்னாடி இருந்தவர் சொன்னார், சார் நீங்கள் எதுக்கு உங்கள் பாக்கெட்டை செக் பண்ணி பாருங்கள் சார், எதனா இருக்கா பாருங்கள் சார், எதுக்கு வேணான்னு சொல்கிறீங்க பொருளை பாருங்களேன் அப்படின்னு சொல்கிறார். உடனே கேஷ் கவுண்டரில் இருக்கிறவரும் ஆமாம் நீங்கள் ஒரு வாட்டி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறார். இவரும் பாக்கெட்லாம் தேடி பார்த்தா இன்னொரு 20 ரூபா கிடைக்கிது. ஸோ 40 ரூபா. அந்த பொருளை வாங்கிட்டு, ரொம்ப தேங்க்ஸ் சார், நீங்கள் சொல்லலைன்னா நான் அதை தேடி இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருளை வாங்கிட்டு போயிடுறாரு. அடுத்த நபரும் பில் போட வராரு. பில்லு போட்ட உடனே 2 பேரும் சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. கடைக்காரர் வந்துட்டு, அதாவது கவுண்டரில் இருக்கிறவர் இவரை பார்த்து சிரிக்கிறாரு. சிரிச்சிட்டு இவருக்கு 20 ரூபா டிஸ்கவுண்ட்டு ஓனர் தராரு. கேஷ் கவுண்டரில் இருக்க ஓனர் தராரு. இவர் கேட்குறாரு, எனக்கு ஏங்க 20 ரூபா தரீங்க அப்படின்னு கேட்டால், இல்லை அடுத்தவங்களுடைய வாழ்க்கையில் நாம் செய்கிற மாற்றம் இருக்குது பார்த்தீங்களா, உங்களை மாதிரி சில பேரால் தான் அடுத்தவங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுது. இப்போ அவருக்கு பாதி சாப்பாடு ஐட்டத்தை இங்கேயே வச்சுட்டு போய் மறுபடியும் சாப்பாட்டு கஷ்டப்பட்டுருப்பார். நீங்கள் அந்த 20 ரூபாயை அவர்கிட்ட கொடுக்காமல் இருந்தீங்கன்னா, வைக்காமல் இருந்திருந்தீங்க, நீங்கள் கொடுத்துருந்தா அவர் வாங்கியிருக்க மாட்டார். நீங்கள் இப்படி நைஸாக அப்படி வச்சுட்டு அவர்கிட்ட சொல்லாமல் இருந்திருந்தீங்கன்னா என்ன ஆயிருக்கும், நீங்களே யோசிச்சு பாருங்கள். அதனால தான் உங்களுக்கு நான் இந்த 20 ரூபாவை தரேன். இது வந்து டிஸ்கவுண்ட் கிடையாது, நான் உங்களுக்கு தர காம்ப்ளிமெண்ட். இதே மாதிரி சேவை செய்யுங்க, நன்றி அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும் நாம் வந்துட்டு நிறைய பேர், நம்ம வாழ்க்கை எப்போ தெரியுமா ரொம்ப அழகாகும், என்றைக்கு நாம் இன்னொருத்தர் வாழ்க்கையில் ஒரு சின்ன மாற்றத்தையாவது செய்கிறோமோ அன்றைக்கி தான் நம்ம வாழ்க்கையும் சேர்ந்து அழகாயிடும். ஏன்னா இப்போது மாற்றம்னா ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு குழந்தையால் படிக்க முடியல, அந்த ஒரு டேர்ம் ஃபீஸை நம்ம கட்டிட்டோன்னா அந்த ஒரு டேர்மில் அந்த குழந்தை நல்லா வாழ்க்கையே மாறிவிடும். அந்த ஒரு டேர்மில் சந்தோஷமாக படிக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி தான் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பண்ணோம்னா அடுத்தவங்க வாழ்க்கையிலையும் மாற்றங்கள் வந்து அழகாக இருக்கும், நம்ம வாழ்க்கையும் மாறும். நன்றி, வணக்கம்.